வெல்கம் டு ராக்ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். எறா தொக்கு செய்வது எப்படின்னு வீடியோக்குள்ள போய் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ எறா, 50 புளி கரைசல், உப்பு பவுலில் எடுத்து வச்சுக்க. அது தேவையான அளவு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் 1 குழிக்கரண்டி, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 பூண்டு 50, மிளகு 2 ஸ்பூன் தூள் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 முட்டை. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு. எறாத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஃபேன் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எறாத்துக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபேன் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முட்டை 4 உடைச்சு ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி பொடி மாசு மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முட்டை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சு இது ஸ்டவ் ஃபேன் சூடானோடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான 1 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், பூண்டு 50 பூண்டு வதக்கி விடலாம். பூண்டு லைட் பொன்னிறமாக ஆனால் போதும், ரொம்ப பொன்னிறமாக தேவை. இப்போ இது லைட்டாக வதங்கிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொட்டி நம்ம நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம். இது வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிடலாம். இது 2 பெரிய தக்காளி 2. இது வதங்கும் போது 1 ஸ்பூன் மட்டும் நம்ம சும்மா அந்த வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக நம்ம கல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒன்றோட ஒன்று நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 குழிக்கரண்டி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சல் 50 புளி இது அப்படியே கரைச்சி நான் வச்சுருக்கேன். இது இதுக்குள்ளே நம்ம இந்த மிளகாய் மசாலாக்குள்ளே அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் நேரம் பாஸ்டில் வச்சுட்டு இப்போ இது புளி கரைசல் மிளகாத்தூள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எறா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எறா தொக்குன்றதுனால கட்டியாக வைக்கணும். இது குழம்பு கிடையாது, எறா தொக்கு. இது ஒரு கிளறி இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். எறா வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது எறா மட்டும். இப்போ வந்து நல்லா அழகாக பாருங்கள், குழம்பு வந்து நல்லா சுருண்டு இந்த எறாலாம் நல்லா அழகாக தொக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருப்பாங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வறுத்த வச்சுக்க முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கணும், கொஞ்சம் முட்டை வந்து கொஞ்சம் நான் வறுத்த வச்சுக்க ஸ்டேஜ் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது போல் இப்போ எடுத்து நம்ம இந்த குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த எறாவும் இந்த முட்டையும் நல்லா அழகாக இதோட இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு. எறா தொக்கு இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சுருண்டு அழகாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ஸ்பூன் பெப்பர் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கலாம். நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிட்டு கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். எறா தொக்கு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான எறா தொக்கு ரெடி. நான் செஞ்ச முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம். Kay ko, kay ko.